ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செட்டிங்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ மொபைல் செட்டிங்ஸ் இருக்கும்ல, மொபைலில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளே வந்து என்னென்ன சென்சிட்டிவிட்டி வைக்கலாம், என்னென்ன ட்ராக் பண்ணால் ஹெட் விழும் அதையும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, ஏன் ப்ரோ வீடியோவே போடுறதில்ல அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோ வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாமு. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும். ஸோ வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வீக்லி வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது வந்துடும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் பட்டன் லைக் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மொபைல் செட்டிங்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கேமுக்குள்ளே வந்து என்னென்ன செட்டிங்ஸ் வைக்கணும்னு பார்த்துக்கலாம். ஸோ மொபைல் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து தெரியும், அந்த பாயிண்டர் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும் ஆண்ட்ராய்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், பாயிண்டர் ஸ்பீடுன்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து அபவுட் ஃபோன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பில்டு வெர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த வெர்ஷனுக்குள்ளே போய்ட்டு பில்டு வெர்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். அது வந்து ஒரு 8 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் காமிக்கும். டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் டிவைஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. என்னென்ன செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா, என்னென்ன செட்டிங்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அந்த செட்டிங்ஸ் வந்து பாருங்கள். அப்படின்னு உங்களுக்கு சர்ச் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன் வரலன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டிரைவர் ப்ரிஃபரன்ஸ்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சிஸ்டம் கிராஃபிக் டிரைவர்னு இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ரேம் ட்ராப் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வச்சுக்கோங்க. இது வந்து யார் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் 4GB RAM மொபைல் வச்சுருந்தா கூட இந்த செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். அப்படியே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் விட்டுன்னு இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டிபிஐன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ஸ்மாலஸ்ட் விட்டுன்னு இருக்குதுல்ல, அதுதான் வந்து டிபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மாலஸ்ட் விட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 360 இருக்கா, இந்த 410ன்னு வைக்கிறேன். 410 வச்சோடனே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டெலாம் வந்து சின்னதாகிடும். ஏன் டெக்ஸ்ட்டெலாம் வந்து சின்னதாகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலோட டாட் பெர் இன்ச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிடும். ஸோ ஆனால் எப்படி சொல்லிட்டு இன்னும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். அதனால் வந்து உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து யாரும் வைக்க வேணாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கலாம், எப்படின்னா ஒரு லிமிட்டோடு வச்சுக்கலாம். 410 வந்து வச்சுக்கலாம். 410 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டு. இதுக்கு மேலே வந்து யாரும் எடுத்துகிட்டு போவான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 410 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிகமாக தான் இருக்கும் சென்சிட்டிவிட்டி. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஃபோர்ஸ் 4x MSSன்னு டிசபிள் HW ஓவர்லேன்னு. இந்த 2 செட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலோட CPU GPU பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓவரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் செட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். சரி, சென்சிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டாட் வந்து ஃபுல்லாக 0ல் இருக்கும். இல்லை ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 100ல் வச்சுருக்கேன். ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 100ல் தான் வச்சு ப்ளே பண்ணுவேன். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா 110ல் வச்சு ப்ளே பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ராக் மெத்தட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் சும்மா லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணாலே வந்து ஹெட் விழும். இதுவே நீங்கள் அழுத்தி தூக்கினா ஹெட் விழாது. எனக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழுத்தி அதே ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹெட் விழாது. நீங்கள் லைட்டாக தூக்கினாலே ஹெட் விழும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி ட்ராக் பண்ணிங்கன்னா ஹெட் விழும் சரிங்களா. இது இவ்வளோ தான் வந்து மேட்ரு. நீங்கள் லாங் ரேஞ்சில் ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணணும், லைட்டாக தூக்கினா ஹெட் விழும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் அழுத்தி தூக்கினால ஹெட் விழும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காம வந்து லைக் பண்ணிவிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலாம் அப்படியே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ வந்து வீடியோ வந்து ரொம்ப நாளாக வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ப்ரோ ரொம்ப நாளாகவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாவது வந்துடும். ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை. See you. Bye guys.